சகோதரர் கமல் இந்த ஏரியாவில் நிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன்னு சொன்ன நான் என்ன பண்ணுவேன்? நானும் ஒருத்தன் இல்லைன்னு வச்சுங்க. நான் பெரிய மகான் இல்ல, பெரிய கோட்டீஸ்வரர் இல்ல, பெரிய வீரன் இல்ல, பெரிய கொலகாரம் இல்ல, கொள்ளடிக்கிறவன் இல்ல. ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சிம்ம சொப்பனும். ஞாபகம் வச்சுங்க. என் மக்களுக்கு செல்வாக்கு எனக்கு. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தோக்கலாம். தோக்குறதுன்றது மறக்கிறது, ஆனா மன்னிக்கிறது கிடையாது. மன்னிப்பு வேற, மறக்கிறது வேற. மறந்துடலாம், ஆனா மன்னிக்க முடியாது. அதேபோல் தாங்கள் அளித்து மாணவர்களுக்கு தலைவர்களுக்கு கௌரவிக்கின்றார்கள். கமலவர்களுக்கு மாணவர்கள் சாதனைக்கு கௌரவிக்கிறார்கள். தலைவர்கள் மாணவர்களுக்கு கௌரவிக்கிறார்கள். மன்னிக்கின்ற வேலையிலே அனைவரும் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சின்னமான உணர்வுகள், சமுதாய உணர்வுகள், சமுதாய வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற தலைவர்கள் ஏற்றி சொன்ன அனைத்து கருத்துக்கள் நாம் ஏற்று அதன் வழியில் நடப்போம். மதிப்பிற்குரிய வட்டார பெரியவர்களுக்கும் அன்புள்ள கொண்ட கமல் அண்ணன் முனியண்ணன் அவர்களுக்கும், சுகுமார் அவர்களுக்கும், கமல் அவர்களுக்கும், சந்தர் அவர்களுக்கும், டெய்லர் கர்ணா டெய்லர் அவருக்கும், காங்கிரஸ் செல்வகுமார் இல்லையா, எல்லாம் இந்திய குடியரசு போனவங்க தான். என் அருமை சகோதரர் பிரசாத் அவர்களுக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். எனக்கு முன்னால வரவேற்பு புண்ணியமூர்த்தி ஆற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என் தம்பியுடைய பிறந்த நாள். சென்னையில இருக்கான். அவனுடைய பிறந்த நாள். நாளைக்கு என் தங்கச்சியோட பிறந்த நாள். பிரசாத் எப்படி எடுத்து பிரியாணி கொடுத்துட்டாரு வீட்டுல. அவன் அதான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, வாழ்க்கையில எக்ஸ்பிரஸ்ன்னு நம்ம எல்லாம் போவோம். சர்ச்சுக்கு போறோம், கோவிலுக்கு போறோம். இயேசுநாதருக்காக 12 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க எப்படி உயிர் தியாகம் பண்ணாங்கன்னு தெரியுமா? சொல்லு சுமார். மத்தேயு அதிகாரம் அப்படின்னு பேசுறீங்கல்ல, படிச்சிருப்பீங்கல்ல, இருப்பாங்கல்ல இல்லம்மா. மத்தேயு அப்படின்றது என்ன பிரசாத்? பிரசாத் சொன்ன பிரசாத் கோவம் வரும். மத்தேயு எத்தியோப்பியா நாட்டுல ஈட்டில குத்தி கொண்டு சாவச்சாங்க. எம்பெருமான இயேசுக்காக 12 சீடர்கள் செய்த தியாகங்கள் இதெல்லாம். அதனால தங்கவயல் மக்கள் கூட எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க இந்த மண்ணுக்காக, எத்தனை உயிர் பலியா இருக்கும், அதை நீங்க சிந்திக்கணும். அதே மாதிரி மார்க் அப்படின்னு சொல்லுவீங்க, அவரு அலெக்சாண்டா அப்படின்னு நாட்டுல சிறைவாசம் பண்ணி கொண்டானுங்க. இப்படி 12 சீடர்களே உயிர் தியாகம் பண்ணவங்க இவெல்லாம். இதுல
பரிச்சயமா அப்படின்றவர நீ பைபிள்ல படிச்சிருப்பீங்க. உயிரோட உடம்புல இருக்கிற சதையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்து சாவச்சாங்க. இவங்க அத்தனை பேரும் இது மாதிரி நிறைய 12 சீடர்கள் இருக்குல்ல. யூதாஸ் அவனை ஒரு மரத்துல கட்டி வச்சு அம்பால வில்லு எடுத்து அம்பால அடிச்சு அடிச்சே கொண்டாடுவோம். இவங்க அத்தனை பேரும் எம்பெருமான் இயேசுக்காக தியாகம் பண்ணும். யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு கொடுமை இருந்திருக்கும். 12 சீடர்கள் இப்படித்தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இந்திய குடியரசு கட்சிக்காக எவ்வளவு பேர் தியாகம் பண்ணிருப்பாங்க. ஆனா நன்றி இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருப்பீங்க. இல்ல யோசனை பண்ணி பாருங்க. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. எப்படியெல்லாம் பெரிய யோவான தலையை வெட்டினாங்க, தலையை வெட்டு கொண்டான். 2 யோவான் இருப்பாங்கல்ல, சிறிய யோவான் பெரிய யோவான். இவங்கெல்லாம் தியாகம் பண்ணுவாங்க எம்பெருமான் இயேசுக்காக. வெறும் பைபிள் எடுத்துன்னு போறதுனால, இல்ல திருக்குறள் எடுத்துன்னு போறதுனால, இல்ல கீதை புக்கு தூக்கின்னு போறதுனால, எந்த புக்கு தூக்குறன்னு முக்கியம் இல்ல, கான்ஸ்டிடியூஷன் படிங்க. இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் படிச்சு 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 தியாகம் பண்ணோம். எவ்வளவு நம்மளுக்காக கொடுமை அனுபவிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அவரை பத்தி நம்மளுக்கு தெரியல. ஃபாதர் சொல்றாரு சர்ச்சில் நக்க மூங்காட்டின் பேசாத வர்ற, அந்த ஃபாதர் பேசுறது உரிமை கொடுத்து அம்பேத்கர். கோவில் போற ஐயரு பூஜை பண்றான், எப்படி அவன் எல்லா பூஜையும் பண்றான், காசு வாங்கி வண்டியில போட்டுக்கிறான், ஆனா ஒண்ணு உள்ள சேர்க்க மாட்டான். அதுக்கு போராட்டம் பண்ணுவார் அம்பேத்கர். ஏடா என் சமுதாயம் உள்ள வரக்கூடாதுன்னு கேட்டவர். இதெல்லாம் செய்து கொடுத்தவர் தான் கான்ஸ்டியூஷன். அதை ஒழிக்கணுன்றது தான் பிஜேபியுடைய சர்க்கார். அந்த பிஜேபி காரன் வந்தானாக்கோ கொடி தூக்குறீங்க. அவன் யாரை எதிர்க்கிறான்? நம்ம சமுதாயத்தை, நம்ம மக்களை, நம்ம தாய்மார்களை, உரிமைகளை. இதெல்லாம் நான் பப்ளிக் மீட்டிங்ல பேசணும். இங்க பேசி அதுல பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். வாலிபர்கள் நீங்க சிந்திக்கணும். வருகால என்னுடைய வாலிபர்களை, பிஜேபி சர்க்கார் இன்னொரு முறையும் வந்தா, இல்ல பிஜேபியில ஒரு கவுன்சிலர் வந்தா கூட இந்த நாட்டுக்கு தான் அழிவுது, நம்ம கேஜிஎஃப்க்கு அழிவுது. நீ சர்ச்சுக்கு போ, நான் வானான்னு சொல்ல. நீ மாரியம்மா கோயிலுக்கு போ, நான் வானான்னு சொல்ல. மசூதிக்கு போ, நான் வானான்னு சொல்ல. ஆனா நம்ம தான் போராட்டம் பண்றோம். இஸ்லாமிக் பிஜேபி கொடுக்குற தொல்லைக்கு இஸ்லாமிக் மக்கள் கேஜிஎஃப் எவனும் ஃபைட் பண்ணல, ஆனா நம்ம ஃபைட் பண்றோம். மாட்டுக்கறி அறக்கூடாதுன்றான், கடைகள் இடிக்கிறேன்றான். உண்மையா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? வாயே திறக்கல. இடிக்கிறவன் இடிக்கட்டும், அறக்கிறவன் அறக்கட்டும். அதான் டிபார்ட்மெண்ட் கூட சொன்னேன். எஸ், நாங்க கறி சாப்பிட்டு தான் தீருவோம், அறக்கிறவன் அறக்கத்தான் செய்வான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். நான் மன்னிக்க முடியாது, சில தவறுகள் எல்லாம் மன்னிக்கவே முடியாது. 50 கோடி ரூபாய் பிஜேஎம்எல்ல எங்களுக்கு வரணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுகிறேன். நீ கொடுக்கிற மணியானா எத்தனை வருஷமா ஃபைட் பண்ணுகிறீங்க? நீ ஒழுங்கா ஓட்டு போட்டுதுன்னா அது தானா தேடி இந்த ஊருக்கு வந்துடும். நீங்க நன்றி கேட்டவனுங்க, திருட்டு பசங்க, கெட்டவனுங்க, அதனால்தான் உங்களுக்கு வெடியில. நீங்க சொல்லுங்க என் வாலிபர்கள, 50 கோடி ஒண்ணும் பெரிய காசு இல்ல. 50 கோடி பெரிய காசு இல்ல. உங்களுக்கு காசு ஆளுக்கு 1 லட்சம், ஒரு 2 லட்சம் வரும். அவ்வளவுதானே யோசிப்பீங்க. யார் செய்த தப்பு அது? இதே அதனால நான் செய்திருப்பேன் அந்த வேலையை, என்னால முடியும். ஏன்? பாபா சாஹேப் அம்பேத்கர் கத்து கொடுத்த கல்வி என்கிட்ட இருக்கு. இதே சென்னை மாளிகை என் காலை பிடிச்சி கெஞ்சி எழுதான். 94ல மைனிங்ல ரேஷன் நிறுத்திட்டான். என்ன மணியானா நிறுத்தினானா இல்லையா? பணம் கட்டல, பிஜேஎம்எல்ல ரேஷன் நிறுத்திட்டான். தொழிலாளிகள் போராட்டம் தெரியுமா புண்ணியமூர்த்தி உனக்கு? மைனிங்ல ரேஷன் நிறுத்திட்டான். நான் எம்எல்ஏ ஓடி வந்தான் வீட்டுக்கிட்ட, இதே சென்னை மாளிகை. எப்படியாவது எனக்கு அந்த ரேஷன் ரெடி பண்ணணும்னு ஜேஹெச் பட்டேல் அவர்கிட்ட போய் நான் பர்சனலா பேசினேன். சார், கடன் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, என் மக்களுக்கு ரேஷன் வேணும், எனக்கு அது பண்ணி கொடுங்க சார்.
அவர் ஆர்டர் பண்ணாரு. ஃபுட் அண்ட் சிவில் சப்ளிமெண்ட் மினிஸ்டர் நாகராஜ் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு உங்களுக்கு ரேஷன் போட்டோம். அதே சீஃப் பர்சனல் மேனேஜர் தானே சென்னமாலை. பிஜிஎம்எல் மூடும் போது அதே தானே. இன்னைக்கு எப்படி அவன் உனக்கு உதவி செய்வான் சொல்லுடா? இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதோ லா படிச்சுக்கிறேன், தொழிலாளிக்காக செய்யறேன்றான். ஏடா ஏய், அந்த படிப்பு கூட கொடுத்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் தானடா. நீ இருக்கும்போது தானடா மூணானுங்க. சொல்லுங்க, உண்மையை சொன்னா என்ன குற்றவாளியா நினைக்கிறீங்க? என்ன திருட மாதிரி பாக்குறானுங்க, கெட்டவன் மாதிரி பாக்குறானுங்க. நான் உங்களுக்கெல்லாம் நான் பயப்படுற மாதிரி இல்லை. ஐம் சாரி. என் தாய்மார்கள் கூட சரி, எங்க அம்மாவே கேள்வி கேட்பேன். நான் என் உயிரை எங்க அம்மா தான். எங்க அம்மாவே கேள்வி கேட்குவேன். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, மகா கருவிடா நீ, என்ன பெத்தது நீ தானே தாயேன்னு. அது மாதிரி என் தங்கவயல் மக்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டவங்க. காசு இல்லாத ஓட்டு போட்ட தாய்மார்கள் 94ல 2004ல பணம் வாங்காத ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு பணத்து மேல யோசிக்கிறீங்க தாயே. அன்னைக்கு இருந்த தாய்கள்லாம் செத்துட்டாங்க சுடுகாட்டுல. இன்னைக்கு இருந்த தாய்ங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாடி. தங்க வயல் நம்ம மண்ணு, நம்ம தான் அதை பிடிக்கணும். நம்ம கையில தான் அது இருக்கணும். யாரு கையிலயோ கொடுத்துட்டு சும்மா பொய் சொல்றீங்கல்ல, பொய் சொல்லக்கூடாது மாடி. இந்த முறையாவது முனிசிபாலிட்டியில நம்ம இந்திய குடியரசு கட்சி மைனிங் சைட்ல அத்தனை பேரும் ஜெயிக்கணும். நான் மைனிங்ல ஜெயிக்க வைக்கிறேன். முனிசிபாலிட்டின்றது நம்ம கையில வரட்டும். நான் வெறும் முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஆக மாட்டேன், வெறும் கவுன்சிலர் போதும். யாரா நீ இல்ல உன்னாக்குறேன். நான் பார்க்காததா? நான் பார்க்காத மெத்தையா, நான் படுக்காத பாயா? அப்படி சொன்ன நீங்க யோசிக்குவீங்க. ஒரே ஒரு நாளைக்கு 3 ஹவர் தூங்குறதுக்கு 12,000 ரூபாய் பெட்டு. யாருக்கு? பிரசாத்துக்கு கேள. அத சேகர் கேள். உண்மையை சொல்லுங்க, எத்தனை ஹவர் தூங்குனீங்க? 12,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. என் கூட இருந்தா கூட அவனை நான் டிரைவர்னு பார்க்க மாட்டேன், இவர் என் பிஎன்னு பார்க்க மாட்டேன், என் மக்கள்னு பார்க்குவேன், என் சகோதரன் பார்க்குவேன். 3 ஹவருக்கு பெட்டில் பார்த்தா உட்கார முடியல, அது தூக்கி தூக்கி போடுது. முந்தா நேத்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என் பிரதர் லைஃப் போனாரு. சார் 4,200 ரூபாய் பில்லு. என்ன சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சில்லி சிக்கன். ஆனா நான் சாப்பிடல, கேட்டு பாருங்க. இவங்க தான் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. நான் வெறும் ஒரு சூப் தான் குடிச்சேன். நான் 5 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். என் கூட இருக்கிறவங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறான்னு, அதுதான் என்னுடைய வேலை. அதான் எம்பெருமான் இயேசு கூட அவர் நல்ல நாள்ல அப்பத்தை புட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு, மீனை பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. அவருடைய சர்ச்சில போயிட்டு நீங்க தர்மத்தை நீங்க மறக்கிறீங்கன்னாக்கா அது எப்படி நியாயம்? நீ எந்த மதத்தைனா கும்பிடுத்தாயே, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அந்த தங்க வயல் மண்ணுன்ற மண்ணை நீ மதிக்காத போகக்கூடாது. தமிழன்றத என்ன உனக்கு இருக்கணும். வெறும் காசு தான் கொள்கை இல்லை, மதி பணம் கொள்கை இல்லை. நான் பார்த்துட்டேன். எத்தனை கோடி கொடுத்தா என் அக்கா கிடைக்குவா? பல கோடி கொடுத்தா என் தம்பி கிடைக்குவானா? வெறுத்து போயிடுச்சு வாழ்க்கை. செத்து போயிடலான்னு வேண்டிங்க எனக்காக. உங்களெல்லாம் என்ன நான் கேட்கறேன்னா, நீங்க கோவிலுக்கு போறீங்களோ சர்ச்சுக்கு போறீங்களோ, நான் சீக்கிரம் செத்துடுன்னு வேண்டிங்க தாய். மன வேதனை, வலி. அதுக்குள்ள என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும், என் வாலிபன் செய்யணும், வருங்கால இந்த இளைஞர்களுக்கு. அதுக்கு தானே எனக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் படிக்க சொன்னாரு. விசுவாசம் இருக்கணும் தாயே. நீ என்னதான் பாம்புக்கு பால் ஊத்தினாலே அதை கக்கிறது விஷம்தான். பாம்புக்கு நீ என்ன பால் ஊத்தினாலே அதுக்கிட்ட இந்த உனக்கு என்ன பாலா கிடைக்கும்? விஷம் தான் கிடைக்கும். மாட்டுக்கு நீ என்ன தீனி போட்டாலையும் அதுக்கிட்ட இந்த பால் தான் கிடைக்கும். இந்திய குடியரசில் கூட அந்த மாதிரி சிக்கிறானுங்க. இந்திய குடியரசு கட்சியில பாலே ஊத்துனா கூட அவங்ககிட்ட இது விஷம் தான். அதெல்லாம் எனக்கும் தெரியும். மாட்டுக்கு தீனி போடுறோம், புண்ணாக்கு போடுறோம், பொட்டு போடுறோம், ஆனா அது என்ன அழகான பால் கொடுக்குது. நானு அந்த மாதிரி என்னை சார்ந்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா விஷம் போட்டு பால் ஊத்துறோம் பாரு, அது விஷம் தாண்டா கிடைக்கும். அந்த விஷம் ஒண்ணுதான் சேரும், எங்களுக்கு சேராது. புரியும்னு நினைக்கிறேன்.
யாராவது நான் கோட் பண்ண எனக்கு தான் சொன்னாருன்னு நினைச்சுக்காதீங்க. பொதுவா சொல்றேன், புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துங்க. நான் இருக்கிற வரைக்கும் தங்க வயல்ல ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மரியாதை இருக்கேன் மாதிரி, ஒரு வாலிபனுக்கும் மரியாதை இருக்கும். ஒரு காலம் என் பிள்ளைங்க வாழணுன்றதுக்காக நான் வாடுறேன். நான் வாழணுன்றது இல்லை, நான் பார்த்துட்டேன் மாட்டேங்குது. பட்டு மத்தியம் பார்த்துட்டேன், பாயம் பார்த்துட்டேன். இனிமேல் எனக்கு வாழ்க்கை மேல ஆசை இல்லை. அதனால என் மக்கள் வாழணும். அதனால இந்த நகர சபையை மற்றும் கையில கொடுக்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வில்லேஜ் வந்ததுனால தான் தலைவர் தோத்துட்டாரு. சிட்டி சிட்டி உங்க கையில தானே கேது. நாங்க நீங்க காங்கிரஸ்லாம் இருக்கோ எதெல்லாம் இருக்கும், என்ன சந்தை விசுவாசம் இருக்கணும். அது இல்லைன்னு வச்சுக்கோ, பிரயோஜனம் இல்லை. உன் கண்ணை நீயே குத்திக்குவ, உன் குடும்பத்தை நீயே அழிச்சுக்குவ, அழிஞ்சு போயிடுவீங்க. நான் சபிக்க கூடாது. ஒரு ஒரு பேச்சுலர்ன்றது பிரம்மச்சாரி, எந்த பெண்களையும் தொடாதவன் எவனாவது ஒருத்தன் சபிச்சானக்கா அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்லி மகாபாரதமே சொல்லுது. நான் தொட்டதே இல்லை மாடி, தொட்டுதான் சொல்லுங்க. அதனால நான் சபிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சபிச்சா அழிஞ்சு போயிடுவாங்க. என் மக்கள் அழியக்கூடாது, அவங்க வாழணும். அதுக்காக என் உயிரை தியாகம் பண்றேன். அதை கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. எத்தனையோ முறை சொன்ன எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட என்னன்னா, காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஆனா ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். யார் வாயில பார்த்தாலே எஸ்ஆர் தான் ஜெயிக்குவாரு. எஸ்ஆர் யார் ஜெயிச்சான்? நீ கேட்க வச்சிருந்தியா? நீ யார வச்சிருந்தீங்களா? காய்கடை வச்சிருந்தீங்களா? அவன் எம்எல்ஏ ஆகிட்டீங்கள. வெக்கம் மானம் சூடு சொன்ன ஒண்ணுமே இல்லையா? அதுதான் சொன்ன, அதுதான் சூடு சொன்ன வெக்கம் மானம் இருக்கணும். என் தாய்மாருங்க கருப்பு கரைச்சிங்க, பணக்காரச்சிங்க வேணுமானா தாசியா போலாம், கோட்டீஸ்வரிகள் தாசியா போலாம், குடி மந்தைகளா போலாம். ஆனா என் தகவல் மக்கள் அப்படி இல்லை, என் பெண்கள். ஆனா அற்ப காசுக்கு ஏமாந்துட்டீங்களே தாயே. எனக்கு இல்ல, இந்த மண்ணுக்கு செய்யுங்க, மொழிக்கு செய்யுங்க, இந்த ஜாதிக்கு செய்யுங்க. வாலிபர்களே, நீங்க வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ சிகரெட் பிடிக்கிறியோ, நீ கஞ்சா அடிக்கிறியோ, நீ தண்ணி அடிக்கிறியோ, நான் உபதேசம் பண்ணி நீ திருந்து போறது இல்ல. நீயா திருந்துற காலம் வரும். திருந்தும் போது நீ உயிரோடு இருக்கணும். அவ்வளவுதான் ஆசை. யாரும் யோகியனே கிடையாது. நான் மகா யோகி அவனுக்கு உபதேசம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அதனால கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. இந்த நகர சபையை நம்ம பிடிச்சே தீரணும். அருமை சகோதரர் கமல் இந்த ஏரியாவில் நிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. என்ன காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? சந்தர், உனக்கு எப்படி தோணுது? என்ன தோணுது சொல்லு. ஆமா, வேலை செய்து ஜெயிக்க வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். நமக்கும் கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணி நம்மள இது பண்ணணும். என்ன பண்ணல அப்படிங்கறது மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் பண்ண வைக்கிறேன். என்ன மூர்த்தி, நீங்க சொல்லுங்க என்கிட்ட. நேரா வாங்க. இப்ப என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு தலைவர்கிட்ட போறோம் திட்டா இருக்கிறது எல்லாம் வேணாம். பிரசாத்கிறார் சொல்லு, சொல்லு. இப்படி இருக்குது தலைவரா, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இவங்க இப்படி தப்பு. புரியுதா? அவங்க இஷ்டம் எல்லாம் போக முடியாது. கட்சியினுடைய இஷ்டத்துல தான் போகணும். பெரியவங்க சின்னங்கன்றதை அனுசரிச்சு கிட்ட வரப்ப நல்லா இருக்காது. யார் பெரியவ யார் சின்ன எல்லாரும் யோகித்த எனக்கு தெரியும். அது வேற விஷயம். என்ன யார் அனுசரிக்கணும் யார் அனுசரிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சந்திரனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால இதுல பொறாம மட்டும் வைக்காதீங்க. அனுசரிக்கணும் அனுசரிக்கணும் என்ன தோல்ல தூக்கின்னு போவோம். யாருன்னா உன் பெத்த புள்ளிய தூக்கின்னு போக மாட்டான். எவன் தூக்கின்னு போக போறான்? நீங்க அனுசரிச்சீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சீங்க. நான் உங்க கூட இருக்கிறேன். முள்ளு குத்திச்சா சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன். ஆனா ருசுவா வேலை செஞ்சுக்கிறோம். ஆனா கண்டிப்பா வேலை பண்ணுவோம். ஆனா எல்லாமே பண்றவங்க கரெக்டா பண்ணலாம். ஆனா நான் காசு போறதில்ல, உண்மையா வேலை பண்றோம். இங்க ரமாபாய் பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்ல. அந்த அம்மா யாருன்னு? ரமாபாய் தாயி பாபா சாஹேப் அம்பேத்கர் உயிருக்கு போராடின்னு இருக்கும்போது கூட அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல அவர்கிட்ட. அவர் படிப்பு கெட்டு போயிடும்ன்றதுக்காக. அவர் படிச்சுன்னு இருக்கும் போதும் அவளுக்கு உடம்பு சரியில்லை.
குழந்தை இறந்துட்டான், அதை கூட அவங்க சொல்ல. அவர் படிச்சு முடிக்கிட்டோன்னு நினைச்ச தியாகி அவங்க. அந்த மாதிரி கழகம் வச்சுக்கிறவங்க தியாகம் பண்ண கத்துக்குங்க. பொறாம பொச்சிருப்பு இல்லாத ஒற்றுமை இருங்க. அதுல எதுனா சிறு கீறல்கள் வரும், எல்லாருக்கும் வரும். என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா? பிரசாத் கிட்ட சொல்லுங்க, இப்படி கேது பண்ணு அப்படின்னு. யார் தப்புனாலும் நான் கண்டிப்பாக கண்டிக்குவேன். யார் தப்புனாலையும் கண்டிக்குவேன். கரெக்டா மூர்த்தி? நம்மளோட கொள்கை என்ன? நம்ம வைக்கிற மரம் அதை வளர்ந்து கிளையா விடணும். அதுக்கு நீங்க அத்தனை பேர் பாடுங்க. நான் கொடுக்குறேன். கமல் வச்ச பார்ட்டி, என் ஜனங்களை வச்சுதான் என் பார்ட்டி, என் மக்கள் வச்சுதான் என் பார்ட்டி இல்லையா? குளத்துக்காரனை கவுன்சிலர் ஆக்கினேன், பால் கறக்குறவனை கவுன்சிலர் ஆக்கினேன், பார் பண்டிகை வேலை செய்யறவனை கவுன்சிலர் ஆக்கினேன். தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்கும்? கவுன்சிலர் ஆக்கணும்னா 1க்கு 2 பொண்டாட்டி வச்சுக்கினானுங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? அதே தொழில தாங்கிறாங்க. நான் அப்படி இல்லை. என் பாட்டிக்காரர் யார் வந்தாலும் சரி, நல்லது செய், நாளைக்கு நீயே ஜெயிச்சா கூட. இப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அனுசரிச்சு போகணும். அதுல அர்த்தங்கள் இருக்கு. அனுசரிச்சு போ, அவங்களும் ஒண்ணு அனுசரிச்சு வருவாங்க. என்ன சொல்ற? அவ்வளவுதானே நீங்க கேட்கறது, வேற ஒண்ணும் இல்லையே. அதனால இந்திய குடியரசு கட்சியில நீங்க நிறைய எனக்கு ஒரு கவுன்சிலர் கண்டிப்பா கொடுக்கணும். அது உங்களுக்கு இந்த கட்சிக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மொழிக்கு அது வலிமை பெறும், வல்லமை பெறும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் எக்ஸ்பிரஸ் நாள்ல, என் தம்பி பிறந்த நாள்ல உங்களெல்லாம் பார்க்கும்போதும் என் சகோதரங்க இல்லையே, அவ்வளவுதான் மனம் வலிக்குது. உள்ள அழுவோம், வெளியே சொல்ல முடியும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் ஜெய்பியும் கலந்தவன ஜெய்பியும்.
மதிப்புக்குரிய இயக்க பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மதிய வேளையில் எக்ஸ்பிரஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய வெகு விமர்சன முறையில் நடைபெற்றிருக்கிறார்கள் என்று ராமபாய் கழகத்தில் வருகிறார்கள். அனைத்து பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், தொழிலாளி பாட்டாளி மக்கள் அனைவரும் ராமபாய் கழகத்தில் ராமபாய் அனைத்து பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மணிகள், இயக்கங்கள் அனைவரும் ராமபாய் கழகத்தில் வருகை வர வேண்டும் என்று இந்திய பிரதேசத்தின் சார்பாகவும் ராமபாய் கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய தலைமையாக கழகத்தில் அதிகாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். இயற்கையானது ஆர்வமாகிறது. ஆகாமே பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரும், தொழிலாளி பாட்டாளி மக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கழகத்தை பலப்படுத்த வேண்டும் என்று மிகவும் பணியோடு தெரிவிக்கிறோம். இன்று இயேசு கிறிஸ்து அவர்கள் பிறந்த நன்னாளிலே இந்த பொறுப்பிருக்கின்ற இந்திய குடியரசுக் கட்சியின் பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், பொதுமக்கள் மற்றும் அமைப்பினர்கள், ராமபாய் கழக அமைப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் மாத வட்டார பஞ்சாயத்து அனைத்து நிர்வாகர்கள் ஏனைய இன்றைய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நமது அகில இந்திய குடியரசுக் கட்சி தேசிய பெருந்தலைவர் தளபதி எஸ்.ஆர். அவர்கள் வருகை கண்டு ரமாவாடை தேர்தலை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன்போது தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது தளபதியின் பெருந்தளத்தால் இந்த நிகழ்ச்சியை நமது வட்டார பஞ்சாயத்து ரமாபாய் கழகத்தார் பூசாமி காலையை சேர்ந்தவர்கள், ஈதிகா கடாரத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அனைத்து இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்து தளபதி அவர்கள் உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ராமபாய் கழகத்தின் அங்கத்தினர்களே, ஆலோசகர்களே, முக்கியஸ்தர்களே, இன்றைய தினமானது நம்முடைய கிறிஸ்தவ அரசால் சாமியவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த விழாவில் ராமபாய் கழகத்திலே சிறப்பாக கொண்டாடப்பட்டதால் நம்முடைய இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் நம்முடைய இந்திய குடியரசுக் கட்சியின் சிங்கம் போல் கருதி எழுந்திருக்கும் அருமை தலைவர் எஸ்.ஆர். அவர்களே, இந்நிகழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி நம்முடைய தலைவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சிக்கு அருமை தலைவர்களை அன்பு உள்ள தாய்மார்களுக்கும் மற்றும் ராமபாய் கழகத்தின் இளைஞரணி பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கின்ற இளைஞரணி வாய்ப்புகளுக்கும் இன்று இந்த இளைஞரணி விழா நடத்துவதற்கு வருகின்ற எங்களுடைய தேசிய தலைவரும் இந்திய குடியரசுக் கட்சியின் இடைவிடாமல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய தினம் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளிலே நிஜம் செய்திருக்கிறார். மீண்டும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு மீண்டும் மீண்டும் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களும் இந்த நிகழ்ச்சியை அமைவதற்காக தலைவர் அவர்கள் வார்த்தை பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசி கேட்டுக்கொண்டு அதன் பிறகு தாய்மார்களுக்கு சேவை வழங்குகிற நிகழ்ச்சி இருக்கின்றது. அவர்களுக்கு சிறிய உணவு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதையும் ஏற்று சென்று செல்லுமாறு நம்முடைய இந்திய தேசிய தலைவர் குழுவின் சார்பாக கேட்டுக்கொண்டு
எனக்கு வாய்ப்பு தந்த இந்திய குடியரசுக் கட்சி தேசிய தலைவர் அவர்களுக்கும் ராமாபாய் கழக இளைஞர் அணியிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பி. நமது தேசிய துணைத் தலைவர் அவர்களே, ஏறத்தாழ 31 ஆண்டுகள் இந்த கோலார் தங்கவயலிலே சமூக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதிலே பல்வேறு அகில இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் வருகின்ற காலங்கள் மிகப்பெரிய கடினமான காலங்கள். தளபதி அவர்கள் என்ன ஆணையிடுகின்றாரோ அந்த வகையில் நாம் அனைவரும் குழு வைத்து அவர் சொல்லுகின்ற வாக்கியத்தை கேட்டு இந்த கோலார் தங்கவயல் மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ரமாபாய் கழகத்தின் சார்பாக இந்திய குடியரசுக் கட்சி உரிமை கவுன்சிலின் சார்பாகவும் இந்திய குடியரசுக் கட்சி நீதிபதி அனைத்து மன்றத்தை சார்ந்தவர்கள், இளைஞர்கள் சார்ந்தவர்கள், டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தை சார்ந்தவர்கள் சார்பாக நன்றிகளை வணக்கத்தை அருமை தலைவர் அவர்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அவர் சொல்லுவதற்கு எடுக்கின்றார்கள். வருகின்ற காலங்களில் தளபதி என்ன ஆணையிடுகின்றாரோ, தளபதி எந்த நகரமன்ற தேர்தலில் எங்கு போட்டியிடுகிறாரோ அங்கு அவருக்கு வெற்றி வாக்கு சூடப்பட வேண்டும். அவர் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிந்ததான வணக்கத்தோடு இந்த நன்னாளிலே கேட்டுக்கொண்டு இனிவரும் காலங்களிலே இந்திய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இயக்கத்தின் சார்பாக டவுன் கல்வியின் சார்பாக நிறைவேற்றி மாண்புமிகு தளபதி அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜெய்பி. தலைவர் அவர்களுக்கு சிறைவைப்பு குழு கமிட்டி நிர்வாகர்கள் மூர்த்தவர்கள் மாநிலத்தை கௌரவிக்கிறார்கள். நம் வட்டார உறுப்பினர் ஜெயகாந்த் அவர்களுக்கு மாலையை சார்பில் அளித்து கௌரவிக்கிறார்கள். உறுப்பினர்கள் சாலை மாலை அளித்து கௌரவிக்கிறார்கள். தம்பி जय भीम, जय भीम, जय भीम, डॉक्टर अंबेडकर जो, डॉक्टर अंबेडकर जो, तलपति एस राजेंद्र, तलपति एस राजेंद्र, तलपति एस राजेंद्र. அன்பிற்கினிய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது அகில இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய பெருந்தலைவர் தளபதியார் அவர்கள் நமது ETN-WT பிளாக் வட்டத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு வருகை தந்து மாலை அணிவித்து கௌரவித்தார்கள். அவர்களுக்கு ETN-WT பிளாக் டாக்டர் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழுவின் சார்பாகவும் திருவாளர் கமல் டாக்டர் B.R. அம்பேத்கர் யூத் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவர் அவர்கள் சார்பாகவும் இந்திய குடியரசுக் கட்சி ரமாபாய் கிளை கழகத்தின் சார்பாகவும் மற்றும் இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகி அனைவரின் சார்பாக தளபதியார் அவர்களுக்கு நன்றியை தெரியப்படுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியாக ரமாபாய் கிளை கழகத்துக்கு செல்கிறார்கள். அனைவரும் அங்கு செல்லும்படி கேட்டுக்கொள்வதோடு டாக்டர் அம்பேத்கர் சிலை குழுவை சார்ந்தவர்கள் தளபதியார் அவர்கள் சால்வை மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். மதிப்பு மரியாதை கோதனன் ரவி ஐயா அவர்கள் மற்றும் ஜீவனேசன் அண்ணன் ஜீவனேசன் வரும்படி கேட்டுக்கொள்வோம். தலைவர் ஏஜே கருணாகரன் அவர்கள் பக்கத்தில் நின்று
இந்த இனிய கிறிஸ்துமஸ் நல்நாளில் நம்ம தலைவர் அவர்கள் நமது சிலைக்கு வந்து மாலை அணிவித்து கௌரவித்தமைக்காக ஈட்டி பிளாக் இந்திய குடியரசுக் கட்சி அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக நன்றி கலந்த நல் வணக்கத்தை தெரியப்படுத்தி மற்றும் அவர் கலந்து கொள்ளும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இயக்கத்தினருக்கு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் கேட்டுக்கொண்டு நன்றியை தெரியப்படுத்தி முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.